என்ன செய்யும்னு சொல்ல முடியாது. பாருங்க, ஒரு காலை வீறு கொண்டு வருகிறது, கொம்புகளால் விற்கலாம், கால்களால் வைத்து மிதிக்கலாம், அப்படியே துவைத்து எடுத்து விடலாம், எந்த வகையான செயல்களை செய்யும். அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்து பல பழைய காலத்தில் செய்திருக்கிறார்கள் மாடுகளுக்கு, காளைகளுக்கு. கொஞ்சம் சில பேர் தூண்டி விடுவாங்க. அப்படி தூண்டி விடுவர்கள் என்ன கொம்பு சிவரியாமா என்ன அர்த்தம்னா, இன்னும் கூறாக்குறியா, ஏற்கனவே கூறாக இருக்கக்கூடிய கொம்பு அதை சீவி வைத்தால் இன்னும் கூர்மையான கத்தியை போல் இருக்கும். ஒரு மதிலை பிடித்து ஒரு தொங்குகிறார், விழுந்து விட்டார் அந்த வீரரும். நம் கண்களுக்கு விருந்தாகவும் பார்ப்பதற்கு விருந்தாக மட்டுமல்ல, சிந்திப்பதற்கு ஏற்ற ஒரு நிலையிலும் இந்த நிகழ்ச்சிகள், பொற்பரிசுகள், பரிசு பெட்டிகள், பல்வேறு பரிசுகள். இந்த காளையை அடக்க முயற்சி செய்தார்கள், அதுவும் முடியவில்லை. நல்ல பொருள்கள் எல்லாம் இருக்கக்கூடும். இப்போ ஒரு காளை வெளியே வருகிறது, இருவர் முயற்சி செய்கிறார்கள், அப்புறம் ஒருவர். எல்லா காலங்களிலும் தொடர்ந்து வருகிற ஒரு தொடர்ச்சியாக பாரம்பரிய விளையாட்டாக வந்து கொண்டிருக்கிறது போல அந்த வேருக்கு வெந்நீர் ஊற்றாத நிலையில நம்முடைய மாற்றங்கள் புதுமைகள் இருக்க வேண்டும். ஒரு வீரர் கருங்காளையை அடக்க முயற்சி செய்கிறார், இயலவில்லை, விட்டுவிட்டார். இந்த ஒரு காளை சீறி பாய்ந்து வருகிறது, கட்டுக்கடங்காமல் ஒரு காளை பாய்ந்து வர பார்க்கிறது, பாய்கிறது. பலர் பிடித்து அமுக்குகிறார்கள். ஒருவர் ஒருவர் என்ற பெயர் உண்டு. ஆடு மாடுகளை வளர்த்து பயன் பெறுபவர்கள். காத்து ஒம்பி ஆப்பையன் அடிகளை தந்துவிட்டு வைக்கோலை உண்ணுகிறது, அரிசியை தந்துவிட்டு அந்த வடிகஞ்சி உமி தவிட்டையை உண்ணுகிறது. பாருங்க, ஒரு காலை அடங்காமல் திமிருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி, அருமையான ஒரு நிலை. அப்படி பயன்படாத மாடுகளை சண்டி மாடுன்னு சொல்லுவாங்க. ஐயாங்குளம் சின்னமாய்கள் வசனங்கள் அவர்கள் ஒரு லெப்ட் பேக், அண்ணன் கேஜிவாடி அவர்கள் ஒரு